அண்மை செய்தியை பார்க்கிறோம். தூத்துக்குடி அருகே ஜாமீனில் வெளியே வந்த நபர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். போலீசாரின் முதற்கட்ட விசாரணை சொல்வது என்ன? முழு விவரங்கள். வணக்கம். திருச்செந்தூர் அருகே உள்ள நிபந்தனை ஜாமீன் காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட வந்த வாலிபரை பழிக்கு பலியாக காரை வைத்து இடித்து ஓட விரட்டி வெட்டி கொலை செய்த மர்ம கும்பலை வெங்கானம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தட்டாமடம் அருகே நடுவர்குறிச்சி சேர்ந்த சிவசூரியன், அவரது அண்ணன் சின்னத்துரை ஆகிய இருவரும் பைக்கில் தட்டாமடம் காவல் நிலையத்திற்கு கொலை வழக்கில் நிபந்தனை ஜாமீன் கையொப்பமிடம் செய்து சென்றுள்ளனர். போலீசார் மாலையில் வந்து கையொப்பு விழுமாறு தெரிவித்துள்ளனர். இதனால் இரண்டு பேரையும் தட்டாமடத்திலிருந்து வேப்பங்காடு சாலையில் பைக்கில் சென்றபோது காரின் பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் பைக் மீது மோதினர். இதில் சாலையில் கீழே விழுந்த அருகில் உள்ள தோட்டத்திற்கு ஓடிய சிவசூரியன் மற்றும் சின்னத்துரை ஓட வெட்டியுள்ளனர். சிவசூரியன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். அவரது அண்ணன் சின்னத்துரை காயங்களுடன் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அந்த மர்ம கும்பல் காரை அங்கே விட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர். ஜூலை மாதம் சாத்தங்குளத்தை சேர்ந்த பைனாசியர் கந்தையாவை தட்டாமடத்தில் பஜாரில் வைத்து சிவசூரியன் வெட்டி கொலை செய்ததால் பழிக்கு பலியாக கொலை சம்பவம் நடந்துள்ளதா என்பது குறித்து வெங்கானபுரம் போலீசார் விசாரணை தற்போது நடத்தி வருகின்றனர்.